தேவேந்திர வேளாளர் சங்கத்தின் மாநில தலைவரும் பொதுச் செயலாளருமாகிய மற்றும் தற்போது அண்மையில் அறிவிக்கப்பட்ட இந்த வேலையில் அறிவிக்கப்பட்ட தமிழக முன்னேற்ற கழகத்தின் பெருந்தலைவர் டாக்டர் ஐயா குருசாமி சித்தர் அவர்களே, மாநில அமைப்பு செயலாளர் மனோகர் மண்டல் அவர்களே, மாநில பொருளாளர் மனோகர் மண்டல் மாரியப்பன் மண்டல் அவர்களே, நம்முடைய ஐயனார் அவர்களே மற்றும் இங்கே இருக்கின்ற நமக்கெல்லாம் முதலில் இந்த வரலாற்றை தெரிவித்த இங்கே நம்ம பார்த்து இருந்து நம்மை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பேரறிஞர் ஆதிபாதம் அவர்களே, வேலையில் அமர்ந்திருக்கின்ற அறிஞர் மக்களே, ஏறத்தாழ எல்லா மாவட்டத்திற்கும் வந்திருக்கின்ற மாவட்ட தலைவர்கள் பொறுப்பாளர்களே, இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கின்ற என்னுடைய இனமான சொந்தங்களே, பாராட்டு பெற்ற அறிஞர் பெருமக்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லா மாவட்டத்திலிருந்தும் வந்து இங்கே இருக்கின்ற வந்து கொண்டிருக்கின்ற வெளியிலே இருந்து கேட்டுக் கொண்டிருக்கின்ற என்னுடைய இனமான சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த சமுதாயத்திற்காக தொண்டு செய்த நம்முடைய தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்காக தொண்டு செய்த அறிஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் பெரிய அந்தஸ்தில் உத்தியோகத்தில் இருந்த பெருமக்களையும் இங்கே சிறப்பித்திருக்கின்றார்கள். இந்த தேவேந்திர குல வேளாளர் சங்கம் அதுவும் குறிப்பாக அவர்கள் நம்முடைய தேவேந்திர குல வேளாளர் சங்கம் தற்பொழுது டாக்டர் ஐயா குருசாமி அவர்களின் தலைமையின் கீழ் தமிழக முன்னேற்ற கழகம் என்பதை அரசியல் மாநாடாக இங்கு அறிவித்து அரசியல் கட்சியாக அறிவித்து அந்த ஒரு விழாவில் இந்த பெருமக்களை எல்லாம் அவர்கள் பாராட்டியிருக்கின்றார்கள். பல்வேறு சேவைகளை செய்தவர்களை சேவையாசிரியர் அவர்கள், அண்ணன் வீரமான் அவர்கள், குணசேகர் அவர்கள், டாக்டர் ஞானசேகரன் அவர்கள், டாக்டர் மணிவேல் அவர்கள், சுதந்திர திருமணா அவர்கள், தேவகுமா தேவர் அவர்கள், இன்ஜினியர் தேர்வு அவர்கள், ராமதாஸ் அவர்கள், அசோகோட்டா போலீஸ் அவர்கள் மற்றும் பாலசுந்தர் அவர்களுக்கு இதற்காக அவர்களின் சார்பாக அவர்களை உள்ளே என்னுடைய சார்பாகவும் உங்களுடைய சார்பாகவும் எங்களுக்கெல்லாம் இத்தகைய பெருங்கூட்டத்தில் மிகப்பெரிய இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் எங்களை பெருமைப்படுத்தியிருக்காங்க. நாங்கள் மிகவும் மகிழ்கின்றோம். நாங்கள் இந்த தேவேந்திர சங்கத்திற்காகவும் தற்போது அறிவிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த தேவேந்திர குல மக்கள் அனைவரும் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் எங்கெல்லாம் அடுத்த மாநிலத்தில் இருக்கிறார்கள் அந்த அவ்வளவு மக்கள் உலகத்தில் எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் நம்முடைய ஐயா டாக்டர் குருசாமி சித்தர் பெருந்தலைவர் அவர்களுடைய பின்னே நாங்கள் எப்போது இருப்போம் இது உறுதி என்பதை இந்த வேலையில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். டாக்டர் குருசாமி சித்தர் ஐயா அவர்களை பற்றி ஒரு வாக்கில் சொல்லிவிட்டு நாம் அவருடைய தேர்வுகளுக்காக காத்திருக்கின்றோம். நான் விடைபெற விரும்புகின்றேன். டாக்டர் குருசாமி சித்தர் ஐயா அவர்கள் எப்படி இதை தோற்றுவித்தார் என்பது அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கத்திலே இருந்தவர்களுக்கு தான் தெரியும். அவர் ஒரு பெரிய இன்ஜினியர் என்பது உங்களுக்கு தெரியும். பிஇ, எம்எஸ்சி இன்ஜினியரிங், பிஹெச்டி, யூகான், பிஎஸ்சி ஏறத்தாழ இன்ஜினியரிங்கிலே மிகப்பெரிய அதிக பட்டத்தை அமெரிக்கா சென்று படித்து வருவார்கள். அத்தகையவர் தமிழிலேயே தமிழ் ஆராய்ச்சி செய்து தமிழ் நூல்களை படித்து 2.5 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் படித்து இப்பொழுது தமிழ் இலக்கியத்தில் பட்ட மன்னர் அடிப்படை சான்றுடன் ஏதோ ஒரு பெரிய சரித்திரம் நம்முடைய ஆராய்ச்சி இருக்கிறார்கள். அதை நான் அடிக்கடி சொல்லியிருந்த வழக்கம் அந்த நூல் அல்ல, சாதாரண நூல் அல்ல, அந்த அது ஒரு வேதம், அது ஒரு வேத புத்தகம். இந்த வேத புத்தகம் நம்முடைய தமிழ்நாடு ஏழை ஒவ்வொரு இல்லத்திலும் இந்த வேத புத்தகம் கிறிஸ்தவர்களுக்கு எப்படி பைபிளோ, முஸ்லிம்களுக்கு எப்படி குரானோ, புத்தகத்துக்கு எப்படி தமனோ, அதுபோல இந்த வீர எப்படியோ அதுபோல வேத புத்தகமாக ஒவ்வொரு இல்லத்திலும் இருந்துவிட்டால் இந்த தேவத்துவ மக்களுடைய பிரச்சனைகள் நம்முடைய சிக்கல் அது மட்டுமல்ல, நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய பரம்பரை
அரியணைய அரசியல் அதிகாரங்கள் அரசியலில் பங்கு பெற நிச்சயமாக நம்முடைய தலைவர் அவர்கள் நம்மை இட்டு செல்கிறார், வழிநடத்தி செல்கிறார். அந்த வழியை நடப்பதற்கு நீங்கள் எல்லாம் நாம எல்லாம் தயாராக இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன். முதலில் அவர் இன்ஜினியரிங் கேட்டு ப்ரொஃபஸராக இருந்தார்கள், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த வேலைக்காக இந்த சமுதாயத்திற்காக ப்ரொஃபஸராக இருந்தவர் அந்த வேலையை முதலில் சுற்றுப்புற தூக்கிட்டு வெளியே ஏற்றிருக்கு வெளியே வந்தார். வெளியே வந்து தன்னுடைய வீட்டையும் சொல்லணும், தன்னுடைய நலனையும் சொல்லணும், தன்னுடைய மக்களையும் சொல்லணும். இந்த பணியை 24 மணி நேரமாக ஆண்டு 365 நாட்களாக அல்லும் பகலாக அயலாக தன்னுடைய சொந்த காலையிலே தன்னுடைய சொந்த காசிலே ஒரு சில நண்பர்களை பெருமக்களை மனோகர் போன்றவர்கள், அய்யனார் போன்றவர்கள், பாரியப்பூர் போன்றவர்கள், மாவட்ட பிரதிநிதிகளை ஒரு சிலர் வைத்துக் கொண்டு இவர்களை ஆரம்பித்தார். அந்த ஆராய்ச்சி எழுதி தருகிறது. அதற்கு அடிப்படையாக இருந்தவர் அறிஞர் மூதறிஞர் தமிழக தேவாசிரியர் அவர்கள். அவர்தான் அவருக்கு உற்சாகம், அவருடைய நூல்கள் தான் அவரை தூங்கியது. ஊக்கம் கொடுத்தது, கை கொடுத்தது, இந்த சேவையை செய்கின்றதற்கு தூண்டுவராக இருந்தது, விளக்காக இருந்தது, தீபமாக ஒளிவிட்டது, வீசிய பிரகாசம். அதுதான் அதற்கு காரணமாக இருந்தது. அதை அடிப்படையாக வைத்து அதற்கு பிறகு ஒரு 400 நூல்களை படித்து பல்கலைக்கழகத்தை படித்து நூல்களை படித்து அந்த நூலை அவர் எழுதினார். 416 பக்கம். ஒரு தனி ஜாதியினுடைய ஒரு பெருமையை, ஒரு இனத்தினுடைய பெருமையை மிக அழகாக சித்தரிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய நூல். 416 பக்கம் கொண்ட ஒரு மிகப்பெரிய அடிப்படை சாதாரண ஒரு இந்திய எழுதியிருந்தார். இதுதான் ஒரு இனத்தினுடைய சரித்திரத்தை மிக அழகாகவும் தொன்மையாகவும் அன்று தொற்றும் கடந்த 2000 ஆண்டுகளுக்குள்ள எல்லாவற்றையும் எடுத்து தேவேந்திர வேளாளர் சங்கத்தின் மாநில தலைவரும் பொதுச் செயலாளருமாகிய மற்றும் தற்போது அண்மையில் அறிவிக்கப்பட்ட இந்த வேலையில் அறிவிக்கப்பட்ட தமிழக முன்னேற்ற கழகத்தின் பெருந்தலைவர் டாக்டர் ஐயா சுந்தர் அவர்களே, மாநில அமைப்பு செயலாளர் மனோகர் மண்டல் அவர்களே, மாநில பொருளாளர் மனோகர் மண்டல் மாரியப்பன் மண்டல் அவர்களே, நம்முடைய ஐயனார் அவர்களே, மற்றும் இங்கே இருக்கின்ற நமக்கெல்லாம் முதலில் இந்த வரலாற்றை தெரிவித்த இங்கே வந்து பார்த்து இருந்து நம்மை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆதிபாதம் அவர்களே, வேலையில் அமர்ந்திருக்கின்ற அறிஞர் மக்களே, ஏறத்தாழ எல்லா மாவட்டத்திற்கும் வந்திருக்கின்ற மாணவர்கள் தலைவர்கள் பொறுப்பாளர்களே, இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கின்ற என்னுடைய இனமான சொந்தங்களே, பாராட்டு பெற்ற அறிஞர் பெருமக்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லா மாவட்டங்களிலிருந்தும் வந்து இங்கே இருக்கின்ற வந்து கொண்டிருக்கின்ற வெளியிலே இருந்து கேட்டுக் கொண்டிருக்கின்ற என்னுடைய இனமான சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த சமுதாயத்திற்காக தொண்டு செய்த நம்முடைய தேவேந்திர வேளாளர் சமுதாயத்திற்காக தொண்டு செய்த அறிஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் பெரிய அந்தஸ்தில் உத்தியோகத்தில் இருந்த பெருமக்களையும் இங்கே சிறப்பித்திருக்கின்றார்கள். இந்த தேவேந்திர வேளாளர் சங்கம் அதுவும் குறிப்பாக அவர்கள் நம்முடைய தேவேந்திர வேளாளர் சங்கம் தற்பொழுது டாக்டர் ஐயா குருசாமி அவர்களின் தலைமையின் கீழ் தமிழக முன்னேற்ற கழகம் என்பதை அரசியல் மாநாடாக இங்கு அறிவித்து, அரசியல் கட்சியாக அறிவித்து, அந்த ஒரு விழாவில் இந்த பெருமக்களை எல்லாம் அவர்கள் பாராட்டியிருக்கின்றார்கள். பல்வேறு சேவைகளை செய்தவர்களை, சேவை ஆசிரியர் அவர்கள், அண்ணன் வீரமான் அவர்கள், குணசேகர் அவர்கள், டாக்டர் ஞானசேகர் அவர்கள், டாக்டர் மணிவேல் அவர்கள், சுதந்திர திருமணா அவர்கள், தேவகுமா தேவர் அவர்கள், இளைஞர் தேர்தல் அவர்கள், ராமதாஸ் அவர்கள், அசோகோட்டா போதை அவர்கள் மற்றும் பாரத் அவர்களுக்கு இதற்காக அவர்களின் சார்பாக அவர்களை உள்ளே என்னுடைய சார்பாகவும் உங்களுடைய சார்பாகவும்
எங்களுக்கெல்லாம் இத்தகைய பெருங்கூட்டத்தில் மிகப்பெரிய இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் எங்களை பெருமைப்படுத்தியிருக்காங்க. நாங்கள் மிகவும் மகிழ்கின்றோம். நாங்கள் இந்த தேவனுக்கு சங்கத்திற்காகவும் தற்போது அறிவிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த தேவேந்திர மக்கள் அனைவரும் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் எங்கெல்லாம் அடுத்த மாநிலத்தில் இருக்கிறார்கள் அந்த அவ்வளவு மக்கள் உலகத்தில் எங்கெல்லாம் நம்முடைய தமிழர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் நம்முடைய ஐயா டாக்டர் குருசாமி பெருந்தலைவர் அவர்களுடைய பின்னே நாங்கள் எப்போது இருப்போம் இது உறுதி என்பதை இந்த மேடையில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். டாக்டர் குருசாமி ஐயா அவர்களை பற்றி ஓரிரு வார்த்தையில் சொல்லிவிட்டு நாம் அவருடைய வேறுகளுக்காக காத்திருக்கின்றோம். நான் விடைபெற விரும்புகின்றேன். டாக்டர் குருசாமி ஐயா அவர்கள் எப்படி இதை தோற்றுவித்தார் என்பது அவர்களுக்கு பக்கத்தில் நெருக்கத்திலே இருந்தவர்களுக்கு தான் தெரியும். அவர் ஒரு பெரிய இன்ஜினியர் என்பது உங்களுக்கு தெரியும். பிஇ, எம்எஸ்சி இன்ஜினியரிங், பிஹெச்டி, யூகான் பிஎஸ்சி ஏறத்தாழ இன்ஜினியரிங்கிலே மிகப்பெரிய அதிக பட்டத்தை அமெரிக்கா சென்று படித்து வருவார்கள். அத்தகையவர் தமிழிலேயே தமிழ் ஆராய்ச்சி செய்து தமிழ் நூல்களை படித்து 2.5 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் படித்து இப்பொழுது தமிழ் இலக்கியத்தில் பட்ட மன்னன் அடிப்படை சான்றுடன் ஏதோ ஒரு பெரிய சரித்திரம் நம்முடைய ஆராய்ச்சி இருக்கிறார்கள். அதை நான் அடிக்கடி சொல்லியிருந்த வழக்கம் அந்த நூல் அல்ல, சாதாரண நூல் அல்ல, அந்த அது ஒரு வேதம், அது ஒரு வேத புத்தகம். இந்த வேத புத்தகம் நம்முடைய தமிழ்நாடு ஏழைக்குள்ளவர்கள் ஒவ்வொரு இல்லத்திலும் இந்த வேத புத்தகம் கிறிஸ்தவர்களுக்கு எப்படி பைபிளோ, முஸ்லிம்களுக்கு எப்படி குரானோ, புத்தமயத்துக்கு எப்படி தமனோ, அதுபோல இந்த வீர எப்படியோ அதுபோல இந்த வேத புத்தகமாக ஒவ்வொரு இல்லத்திலும் இருந்துவிட்டால் இந்த ஏழைக்குள்ள மக்களுடைய பிரச்சனைகள் நம்முடைய சிக்கல் அது மட்டுமல்ல, நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய பரம்பரை, நம்முடைய வரலாறு எல்லாமே தெரியும். அதற்கு பிறகு இந்த தேவேந்திர வேளாண் சங்கத்தின் மூலமாகவும் இந்த தமிழக முன்னேற்ற சங்கத்தின் கழகத்தின் மூலமாகவும் நிச்சயமாக ஆண்ட பரம்பரை, அரச வம்சமாக இருந்த பரம்பரை, மூவேந்தர் சேரசோழ பாண்டிய வம்சமாக இருந்த பரம்பரை, உழவராக இருந்த உலகத்திற்கெல்லாம் உணவளித்த இந்த பரம்பரை, விவசாயிகளாக இருந்த பரம்பரை, இந்த பரம்பரை மீண்டும் அரியணைய அரசியல் அதிகாரங்கள் அரசியலில் பங்கு பெற நிச்சயமாக நம்முடைய தலைவர் அவர்கள் நம்மை இட்டி செல்கிறார், வழிநடத்தி செல்கிறார். அந்த வழியை நடப்பதற்கு நீங்கள் எல்லாம் நாமல் எல்லாம் தயாராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முதலில் அவர் இன்ஜினியரிங் கேட்டு புரொஃபஸராக இருந்தார்கள் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த வேலைக்காக இந்த சமுதாயத்திற்காக புரொஃபஸராக இருந்தவர் அந்த வேலையை உடனே சுற்றுப்புற தூக்கிட்டு வெளியே ஏற்றிவிட்டு வெளியே வந்தார். வெளியே வந்து தன்னுடைய வீட்டையும் சொல்லணும், தன்னுடைய நலனையும் சொல்லணும், தன்னுடைய மக்களையும் சொல்லணும். இந்த பணியை 24 மணி நேரமாக ஆண்டு 365 நாட்களாக அல்லும் பகலாக அயலாக தன்னுடைய சொந்த காலையிலே தன்னுடைய சொந்த காசிலே ஒரு சில நண்பர்களை, பெருமக்களை, மனோபுரம் போன்றவர்கள், அய்யனார் போன்றவர்கள், பாதியப்பூர் போன்றவர்கள், மாவட்ட பிரதிநிதிகளை ஒரு சிலர் வைத்துக் கொண்டு இவரை ஆரம்பித்தார். அந்த ஆராய்ச்சி எழுதி தருகிறது. அதற்கு அடிப்படையாக இருந்தவர் அறிஞர், மூதறிஞர் தமிழருக்கு தேவாசிரியர் அவர்கள் தான். அவர்தான் அவர்களுக்கு உற்சாகம் கொடுத்து அவருடைய நூல்கள் தான் அவரை தூங்கியது. ஊக்கம் கொடுத்தது, கை கொடுத்தது, இந்த சேவையை செய்கின்றதற்கு தூண்டுகோலாக இருந்தது, விளக்காக இருந்தது, தீபமாக ஒளிவிட்டது, வீசிய பிரகாசம் செய்கிறது. அதுதான் அதற்கு காரணமாக இருந்தது. அதை அடிப்படையாக வைத்து அதற்கு பிறகு 400 நூல்களை படித்து பல்கலைக்கழகத்தை போய் சென்று படித்து நூல்களை சென்று படித்து அந்த நூலை அவர் எழுதினார். 416 பக்கம். ஒரு தனி ஜாதியினுடைய ஒரு பெருமையை, ஒரு இனத்தினுடைய பெருமையை மிக அழகாக சித்தரிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய நூல். 416 பக்கம் கொண்ட ஒரு மிகப்பெரிய அடிப்படை சாதாரண ஒரு இந்திய எழுதியிருந்தார். இதுதான் ஒரு இனத்தினுடைய சரித்திரத்தை மிக அழகாகவும் தொன்மையாகவும் அன்று தொற்றும் கடந்த 2000 ஆண்டுகளுக்குள்ள எல்லாவற்றையும் எடுத்து நான் சொல்ல வந்த செய்தி இதுதான்.
இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களையும் விட மானமும் ரோசமும் மரியாதை கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு இடம் இருக்கிறது என்றால் அது தேவேந்திர குல மக்கள் மட்டும்தான். என்ன காரணம் தெரியுமா? உழைப்பவன். என்ன காரணம் தெரியுமா? உனக்கு சோறு கொடுத்தவன். ஏன் நாய்களா, ஏன் மடையங்களா, நீ ரோடிலே சாலையிலே நடப்பதற்கு சாலை போட்டு கொடுத்தவன். அறிவற்ற ஜென்மங்களே உனக்கு வீடு கட்டி கொடுத்தவன். ஏன் முன்னங்களே உனக்கு சோறு போட்டவன். அந்த பல இனத்தின் சார்பாக கேட்கின்றோம். பதவிக்காக இந்த மாநாடு அல்ல, சுகம் தேவை இந்த மாநாடு அல்ல. நான் கேட்பது உனக்கு இருக்கக்கூடிய உரிமை எனக்கு வேண்டும், எனக்கு பாதுகாப்பு வேண்டும். உழைப்பவனுக்கு, பாடுபடக்கூடியவனுக்கு, பாட்டாளிக்கு, உன்னுடைய வரலாற்றுப்படி நடிந்தவனுக்கு பாதுகாப்பு வேண்டும். அந்த பாதுகாப்பிற்காகத்தான் இனி எவரும் செய்ய மாட்டான், இனி எந்த கட்சியும் செய்யாது. உங்களை கேட்கின்றேன், எனக்கு பதில் சொல்ல வேண்டும். குரல் எழுப்புங்கள். இந்த குரல் மூலமாக உண்மையிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தலைவர்கள் நமக்கு இனி உரிமைகள் கொடுப்பான், பாதுகாப்பு கொடுப்பான் என்பது உண்மை என்றால் இந்த அரசியல் மாநாடு நமக்கு வேண்டாம். இங்கே குருசாமி சித்தமும் தலைவராக இருக்க வேண்டாம். உங்களை கேட்கின்றேன், மக்களை கேட்கின்றேன், தேவேந்திர மக்களை கேட்கின்றேன். இந்த கேள்விக்கு உண்டா இல்லையா என்று சொல்லுங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் நம்மை பாதுகாக்குமா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை பாதுகாக்குமா? காங்கிரஸ் இயக்கம் உங்களை பாதுகாக்குமா? மற்ற சாதிக்காரன் உன்னை பாதுகாப்பானா? அப்படி என்பதால் உன்னுடைய தேவை, உனக்கு ஒரு அரசியல் கட்சி தேவையா? அதுதான் இன்றைய நம்முடைய நோக்கம். எனவேதான் அன்றைய சென்னை மாநகரிலே அங்கே போலீஸ் கமிஷனராக இந்த குருசாமி சித்தன் இருந்திருந்தால், அங்கே இந்த மனோகரன் இருந்திருந்தால், அங்கே ஐடியாக நம்முடைய தேவ ஆசீர்வாதம் இருந்திருந்தால், நண்பர்களே, என்ன சொன்னாங்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த பேச்சை கேட்கக்கூடிய அதிகார வர்க்கமே, டிஜிபிஏ, கலெக்டர் அவர்களே, அப்படி என்று சொன்னாக்க நாங்கள் இருந்தால் இந்த துப்பாக்கி சூடு நடந்திருக்குமா? நிச்சயமாக நடந்திருக்கக்கூடாது. ஆகவே தான் இப்போது நம்முடைய தேவை எல்லாம் உங்களை எல்லாம் சுதந்திர இந்தியாவில் 50 ஆண்டுகளாக நாங்கள் நம்பிவிட்டோம். கலைஞரை நம்பினோம், எம்ஜிஆர் நம்பினோம், காங்கிரஸ் நம்பினோம், காமராஜர் நம்பினோம், கம்யூனிஸ்ட் நம்பினோம். எல்லோரும் என்னுடைய முதுகிலே சவாரி செய்து எங்களை ஏமாற்றி விட்டீர்கள், எங்களை வஞ்சித்து விட்டீர்கள், எங்களுடைய கௌரவத்தை குறைத்து விட்டீர்கள். எனவே தான் ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இனி நமக்கு வாழ்வா சாவா என்பது. வாழ்வதென்றால் மனத்தோடு வாழ்வோம், சாவதென்றால் மனத்தோடு சாவோம். எனவே தான் இனி எவருடைய தயவிலையும் எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டாம், எவருடைய அரவணைப்பிலையும் நமக்கு பாதுகாப்பு வேண்டாம். கொடியன் குலங்கள் நடக்கக்கூடாது. 510 மக்களுடைய உரிமை எங்கே? என்னுடைய பாதுகாப்பு எங்கே? நான் கேட்கின்றேன், உங்களை அல்ல. நம்முடைய பாதுகாப்பிற்காக வந்து சட்டத்தையும் ஒழுங்கையும் கையில வைத்திருக்கக்கூடிய இந்த IPS அதிகாரிகளை கேட்கின்றேன், IAS அதிகாரிகளை கேட்கின்றேன். நாங்கள் மனிதர்களா இல்லையா? ஓட்டு வாங்க வருகின்ற பொழுது, என்னுடைய வாக்குகளை கேட்கின்ற பொழுது என்னுடைய காதிலே வந்து கேட்கின்றாய். வாக்குகளை பெற்றதற்கு பின்னர் ஒரு மிருகத்தை போல கூட என்னை நீ மதிக்கின்றாய். இதுதான் உன்னுடைய நாணயமா? IPS IAS அதிகாரிகளே, உன்னுடைய கோக்கிலைகள் இவ்வளவுதானா? நீ வாங்கிய பட்டங்கள் என்னை, என் ரத்தத்தை சிந்தனாரா? என் உயிரை குடிக்கத்தான நீ மாவட்ட கலெக்டராக வந்தாய். என்னுடைய மக்களை உழைப்பதற்காகத்தான் நீ என்னை IPS ஒரு சூப்பரண்டாக வந்தியா என்று கேட்பது மனம் ஒன்று கேட்கின்றேன். உன்னை போல நான் மூடனல்ல, நான் விவரம் தெரியாதவல்ல. எனக்கு
இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களை ஒன்றாக்க வேண்டும். ஒரு அமைப்பிற்கு வர வேண்டும். நாம் அப்படியே பிரிந்து நின்றாலும் கூட இடத்தால் பிரிந்து நின்றோம், உணர்வால் ஒன்றுபடுத்துவோம் என்கின்ற உணர்வோடு இந்த தமிழக முன்னேற்ற கழகத்தை தொடங்கி இருக்கக்கூடிய என் அருமை சகோதரரை வாழ்த்துகின்றேன். ஆனால் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், உங்களிடையே இருக்கக்கூடிய சிறிய சிறிய கருத்து மாற்றங்களை தூக்கி இருந்துவிட்டு உங்களுடைய குறிக்கோள் எல்லாம் என்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல மக்கள் ஓரணியில் நின்று நாம் உரிமை குரல்களை எழுப்ப முற்படுகிறோமோ அப்போது எதிரிகள் அவன் எந்த சாதியாக இருந்தாலும் சரி நமக்கு முன்னாலே நின்று சவால் கொடுப்பதற்கு அவனுக்கு யோக்கியதையும் இல்லை, அவனுக்கு சாதியும் இல்லை. எனவே நாம் அடுத்த சாதிகளை ஆதிக்கம் செலுத்தால் மாநாடு, அடுத்த சாதிகளை நேர்க்க அல்ல இந்த மாநாடு. நாம் கேட்பதெல்லாம் சமூகத்திலே எனக்கு சமமான கௌரவத்தை வழங்க வேண்டும், சமூகத்திலே எனக்கு உரிமைகளை வழங்க வேண்டும், ஆளுகின்ற உரிமை வேண்டும். இந்த நாட்டை, நாளைய நாட்டை அதிகாரத்தை பெற்றாக வேண்டும், ஆளுகின்ற உரிமையை நாம் பெற்றாக வேண்டும். தேவேந்திர குல மக்களே ஒன்று சேருங்கள், ஓரணிகள் திரளுங்கள், ஓரணிகள் திரளுங்கள், ஓடும் ஒரு குரலை கொடுங்கள். இனி நம்முடைய எதிர்காலம் மானத்தை மீட்க, சமுதாய உணவை ஒன்றுபடுத்த, தமிழர்களுடைய உணவை ஒன்றுபடுத்த, தேவேந்திர குல மக்களுடைய எதிர்கால விடுதலைக்காக ஒன்றுபடுவோம், ஒன்றுபடுவோம், மானத்தை மீட்போம், மானத்தை மீட்போம் என்று கூறி வாழ்க இந்த தேவேந்திர குல மக்கள், வளர்க இந்த அரசியல் இயக்கம், வாழ்க்கையை போட்டு வைத்த நண்பர்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி மானத்தை பெற்ற ஒன்றுபடுவோம் என்று கூறி விளையாட்டுகின்றேன். நன்றி, வணக்கம். நாம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலே மிக பெரும்பான்மையான இடத்தை தமிழக முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பிடிப்போம். அதற்கு ஐயா பேரகோட்டை சிங்கம் ஐயா சுப்பிரமணியம் அவர்கள் உறுதுணையாக இருந்து அந்த முயற்சிக்கு நாம் தமிழக முன்னேற்றம் வருவார் என்று எதிர்பார்த்து இந்த தேவேந்திரன் எழுச்சி கூட்டத்தின் சார்பாக இந்த சாலை